இந்த மரங்கள் வந்து அதிகமாக காணப்படும். இந்த நீலகிரி மாவட்டத்தில் இது அதிகமாக இருக்குது. அதனால் சொல்ல வரேன். இது வெவ்வேறு ஊர்களையும் காணப்படுதுன்னு நினைக்கிறேன். இந்த மரங்கள் வந்து சொறித்தன்மை உடையதாக இருக்கும். இது இலைகள் வந்து கொஞ்சம் அரிப்பெடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனாலேயே இது பேர் என்னமோ சில பேர் சொறி இலைன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இதுக்கு நிறைய பேர்கள் உண்டு. இது நம்ம இந்திய நாட்டை சேர்ந்தவை அல்ல இந்த இலைகள். இது பிரிட்டிஷ் காலத்தில் தான் இதுவும் கொண்டு வந்து நடப்பட்டது. ஆனால் இதுக்கு காரணங்கள் உண்டு. இந்த விதைகளை வந்து குருவிகள் வந்து சாப்பிடக்கூடியதாக இருக்கும். இந்த இதில் விதைகள் இருக்குது. இது பழுத்துச்சுன்னா குருவிகள் சாப்பிடும். அதுவும் இல்லாமல் குரங்குகள் இந்த இலையை விரும்பி சாப்பிடும். இது நன்மை உடையதாக தான் இருக்குது. இதுக்கு காரணங்கள் சொல்கிறேன். இந்த இலைகளை வந்து குரங்குகளும் சாப்பிடும். இது எப்படி சாப்பிடும்னா, குரங்குகளுக்கு வயிற்று வலி, அப்புறம் உடம்பு வலி அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது இந்த இலைகளை சாப்பிடக்கூடியும். இதை மனிதர்களும் பண்டைய காலத்தில் வந்துட்டு இதோட வேர்கள் வந்து பாம்பு கடிக்கு மருந்தாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த இலைகள் வந்து பண்டைய காலத்தில் வந்துட்டு மாத்திரைகள் இல்லாத போது இதோட இலைகள் வந்து காய்ச்சி குடிக்கும்போது காய்ச்சலும் தீராத காய்ச்சலும் தீர்ந்ததாக சரித்திரத்தில் இந்த இலைகளோட குறிப்புகள் இருக்குது.